ஹே கைஸ், இன்னைக்கு நிஃப்டி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,350 டே லோல இருந்து 23,700 350 பாயிண்ட்ஸ் வந்து அப் மூவ் கொடுத்துருந்தாங்க புல்லிஷ் ரேலி. ஓகே, பட் மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆகும்போதே க்ளோஸ் டு 200 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப் ஓப்பன் ஆயிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே நம்மளுக்கு 23,500ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்தது. ஸோ இந்த ஜோன் வந்து நமக்கு ஒரு மேக்னெட் மாதிரி ஆக்ட் ஆகும். பட் இந்த லெவலில் வந்து நமக்கு ரீச் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்த நமக்கு வந்து டிமாண்ட் ஜோன், அதாவது டெய்லி ரேஞ்ச் லோ இருக்குது. ஸோ இந்த லெவலில் இருந்து நமக்கு ரிவர்ஸ் ஆகுன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி இந்த லெவலில் இருந்து நமக்கு 23,350லேருந்து பார்த்தீங்கன்னா ஆல் த வே 23,700 வரைக்கும் போயிருக்கு. பட் இந்த இடத்த வந்து எப்படி வந்து நம்ம பையர்ஸ் உள்ளே வர்றாங்க அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேண்டலில் பாருங்கள், ஸ்ட்ராங்காக ஒரு பையிங் ஆக்டிவிட்டி, அக்ரஸிவாக பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க. ஸோ அது என்ன ரீசனுக்காக வந்தாங்க அப்படின்றது தெரியாது. பட் லைவ் மார்க்கெட்டில் இந்த டேட்டாவை வந்து நம்மளால் பார்க்க முடியும். அதாவது 1300 லாட்ஸ் வந்து நமக்கு டெல்டா. ஓகே, ஸோ டெல்டா அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, பை ஆர்டர்ஸ்க்கும் செல் ஆர்டர்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஒவ்வொரு கேண்டல்லையும் லைவ் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகக்கூடிய பை ஆர்டர்ஸ்க்கும் செல் ஆர்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், பையர்ஸ்க்கும் உள்ள செல்லர்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸை தான் நம்ம டெல்டான்னு சொல்கிறோம். ஸோ அந்த டெல்டா வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது 1300 லாட்ஸ். ஓகே, ஸோ 1300 லாட் வந்து ஃபியூச்சரில் ட்ரேட் ஆகுது அப்படிங்கும்போது இதில் ஸ்ட்ராங்காக பையர்ஸ் வந்து உள்ளே வந்திருக்காங்க, மார்க்கெட்டில் வந்து உள்ளே வந்திருக்காங்க, பை பண்ணியிருக்காங்க அப்படின்றது மீனிங். அப்போ இவ்வளோ ஸ்ட்ராங் பையிங் ஆக்டிவிட்டி நடக்கும்போது என்ன இண்டிகேட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக அப் ட்ரெண்ட் போக போகுது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. அதே மாதிரி இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நமக்கு இம்பேலன்ஸாக வந்து நமக்கு பையர்ஸ் வந்து அக்ரஸிவாக பை பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இங்கே வந்து 8 லாட், 35 லாட், 56 லாட், 44 லாட், 156 லாட்டு, அதுக்கப்புறம் 517 லாட் வந்து இந்த இடத்த வந்து அக்ரஸிவாக பை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே 32, 110, 242, 263, 385. ஸோ இந்த மாதிரி வந்து ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து பை ஆர்டர்ஸ். ஓகே, ரைட் சைடில் ஒரு கேண்டலோட ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே பை ஆர்டர்ஸ், லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து செல் ஆர்டர்ஸ். ஸோ இங்கே வந்து செல்லர்ஸும் புஷ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் ஃபைனலாக வந்து வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பையர்ஸ். 1300 லாட் வந்து நமக்கு நெட்டாக வந்து டெல்டா வேல்யூ இருக்குது. ஸோ இந்த கேண்டலில் டோட்டல் வால்யூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2610. ஸோ 2610 லாட் வந்து இந்த கேண்டலில் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. பட் அப்படி ட்ரேட் ஆயிருந்தும் கூட ஃபைனலாக வந்து யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையர்ஸ் தான் வந்து ஸ்ட்ராங்காக வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு ப்ரீவியஸ் கேண்டலில் பாருங்கள், இந்த கேண்டில் வந்து கேண்டில் ரெட்டாக இருக்குது. ஆனால் டெல்டா வந்து 510 லாட் வந்து டெல்டா வேல்யூ. ஸோ அப்படின்னா பையர்ஸ் வந்து இந்த கேண்டல்லையே வந்து என்டர் ஆகிட்டாங்க. 510 லாட் வந்து நெட்டாக வந்து பையர்ஸ் வந்து அக்ரெசிவாக உள்ளே வந்து சைலண்ட்டாக உள்ள, அதாவது செல்லர்ஸோட வால்யூம் எல்லாம் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது மீனிங். ஸோ இந்த கேண்டல்லையே பையர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி கேண்டல்லையும் பையர்ஸ். ஸோ கிராஜுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்த இப்போ இங்கே பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெல்டாவோட வேல்யூஸ். ஸோ டெல்டாவை நம்ம கேண்டில்ஸாக பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக டெல்டா வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஏரியாவில், அதாவது சைட்வேஸ் ஏரியாவில் நமக்கு டெல்டா பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் டு 0, அதாவது டெல்டாவில் ஸ்ட்ரென்த்தே இல்லை. டெல்டா வேல்யூ என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா சைட்வேஸ் மார்க்கெட் இண்டிகேட் பண்ணுது. அதுக்கப்புறம் டெல்டா எப்போ வந்து மொமெண்டம் பிக் பண்ணுச்சோ, அதாவது பையர்ஸ் வந்து எப்போ ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வந்து மார்க்கெட்டில் உள்ளே வர ஆரம்பித்தாங்களோ அப்போ வந்து டெல்டாவும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி டெல்டா இன்க்ரீஸ் ஆன உடனே நமக்கு வந்து பையர்ஸ் வந்து அக்ரெசிவாக பை பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இதில் 1300 லாட். அதுக்கப்புறம் இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா 49 லாட் வந்து நெட்டா. ஸோ இந்த கேண்டில் என்ன பண்ணியிருக்காங்க, செல்லர்ஸ் வந்து புஷ் பண்ணியிருக்காங்க. மீனிங் என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஃப்ரைடே அகைன் டவுன் சைட் ஃபால் ஆகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனில் வந்து புஷ் பண்ணியிருக்காங்க. பட் ஃபைனலாக வின் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டில் பையர்ஸ் தான். பிகாஸ் நெக்ஸ்ட் கேண்டில் வந்து 2500 லாட். ஸோ இந்த கேண்டில் வந்து 2540 லாட் வந்து டெல்டா வேல்யூ. ஸோ மீனிங் என்ன அப்படின்னா இதுதான், இந்த டெல்டாவை தான் நான் மீன் பண்ணுறேன். ஸோ இந்த 2500 லாட் வந்து பையிங் டெல்டா. அதாவது இதில் இந்த கேண்டில் ட்ரேட் ஆன டோட்டல் வால்யூம் 4050. ஓகே, 4050, அதாவது 4.05 அப்படின்னு இருக்கு. ஸோ 4.05K அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4050 லாட்ஸ். ஓகே, 4050 லாட்ஸ் வந்து நமக்கு டோட்டல் வால்யூம். அதில் 2500 லாட் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா நெட்டாக பையர்ஸ் இருக்காங்க. ஓகே, அப்போது இது ஒரு லிக்விடிட்டி ஹண்டிங். ஓகே, ஸோ இந்த இடத்த லிக்விடிட்டி ஏன் வந்து எடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் ஆல் த வே மார்னிங் ஓப்பன் ஆகும்போதே 200ல் ஓப்பன் ஆச்சு, அதாவது 200 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஓப்பன் ஆச்சு. ஸோ ஓப்பன் ஆன உடனே வந்து யூஸ்வலாக வந்து ப்ராஃபிட் புக்கிங். அதுக்கப்புறம் வந்து ரீட்டைல் ட்ரேடரோட மைண்ட் செட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேப் அப் ஓப்பன் ஆன உடனே ஓகே ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கும், இல்லை புல் பேக் இருக்கும், இல்லை ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்து இந்த இடத்த நிறைய பேர் செல் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்த ஸ்ட்ராங்கான செல்லிங் ஆக்டிவிட்டி நடந்த உடனே யூஸ்வலாக ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு சைட்வேஸ் ஜோன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு போல். ஓகே, இது ஃப்ளாட் போல் பேட்டர்ன் மாதிரி அஸ்யூம் பண்ணிவிட்டு, ஸோ இந்த ட்ரெண்ட் லைன், ஸோ இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன். ஓகே, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ண உடனே, ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஃபர்தர் இன்னொரு
100-200 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஃபால் இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனில் இந்த இடத்த எல்லாமே வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த செல்லிங்கை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். பட் இந்த செல்லிங் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்லர்ஸ் எல்லாத்தையுமே வந்து சைலண்ட்டாக பையர்ஸ் அப்சர்வ் பண்ணி மார்க்கெட்டை ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக பையர்ஸ் கண்ட்ரோல் பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கூட கொடுக்கல. ஆல் த வே வந்து 23,700 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த இடத்த எவ்வளோ பேர் வந்து நீங்கள் மார்க்கெட் இவ்வளோ தூரம் போயிடுச்சு ரிவர்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு செல் பண்ணவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. இந்த ஏரியாவில் செல் பண்ணியிருப்பாங்க, ஸோ இங்கேயும் செல் பண்ணியிருப்பாங்க, இங்கே எல்லா இடத்துலையும் செல்லர்ஸ் வந்து புஷ் பண்ணியிருப்பாங்க. செல்லர்ஸ் புஷ் பண்ணியிருப்பாங்க இந்த சென்ஸ் ரீட்டைல் ட்ரேடர் இந்த இடத்துல செல் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் அந்த செல் ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணி மார்க்கெட் வந்து 23,700 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் இதை நம்ம முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் நம்ம வந்து ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஆர்டர் ஃப்ளோவில் வந்து என்ன பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கேண்டலுக்கு பின்னாடியும் நம்ம வந்து என்ன நடந்துட்டுருக்கு, எவ்வளோ வால்யூம் ட்ரேட் ஆகுது, அந்த வால்யூம் ட்ரேட் ஆகிறது மட்டும் இல்லாமல் அந்த டோட்டல் வால்யூமில் யார் வந்து டாமினண்ட்டாக இருக்காங்க, யார் அக்ரெசிவாக இருக்காங்க, யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அந்த கேண்டலில், இல்லை அந்த 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 கேண்டலில் வந்து ப்ரைஸை வந்து பையர் கண்ட்ரோல் பண்ணுறாங்களா இல்லை செல்லர் கண்ட்ரோல் பண்ணுறாங்களா அப்படின்றத வந்து நம்ம டெல்டாவை யூஸ் பண்ணி நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த டெல்டா வேல்யூ நமக்கு சிம்பிளாக இண்டிகேட் பண்ணிடும் இந்த கேண்டலில் பையர் இருக்காங்க, ஸ்ட்ராங்காக பையர்ஸ் வந்து உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த பெரிய கேண்டில் தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி காட்டிட்டு இருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த 2 சின்ன கேண்டில், இந்த 3 கேண்டிலே நமக்கு அந்த 3-4 கேண்டில்ஸ், அதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற 3-4 கேண்டில்ஸ்லேயே வந்து பையர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இந்த ப்ரீவியஸ் கேண்டில்லையே நமக்கு வந்து பையர்ஸ் இருக்காங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணும்போது நம்ம இங்கேயே நம்மளால் வந்து பை என்ட்ரி எடுத்துருக்க முடியும். ஸோ எடுத்து ஆல் த வே இந்த மூமெண்ட்டை வந்து கேட்ச் பண்ணியிருக்க முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து ஆர்டர் ஃப்ளோ வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் இந்த ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் இருக்காங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் இந்த கேண்டில்ஸில் எல்லாமே வந்து இந்த மூமெண்ட்டில் வந்து செல்லர்ஸ் இருக்காங்க. அதுவும் ஃபஸ்ட்டு ஒரு 1 or 2 கேண்டில்ஸில் மட்டும்தான் வந்து செல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 கேண்டில்ஸில் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் இருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டெல்டா வேல்யூ பாசிட்டிவில் இருக்குது. அதை நான் ஆர்டர் ஃப்ளோவில் காட்டுறேன். இங்கே நடக்கிற செல்லிங் ஆக்டிவிட்டி எல்லாத்தையுமே வந்து பையர்ஸ் வந்து சைலண்ட்டாக அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது மீனிங். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அவங்களோட பொசிஷன்ஸை வந்து அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் மீனிங். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து மார்க்கெட்டை புஷ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு மார்க்கெட் லெவல் லிக்விடிட்டி வேணும். அப்போது இவ்வளோ சைட்வேஸ் மூவ்மெண்ட் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து பேசிக்கலி எங்கே ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுவோம், டேவோட லோவில் வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்த நம்மளோட ஸ்டாப் லாஸ், எல்லாரோட ஸ்டாப் லாஸும் இந்த இடத்துல இருக்கும். ஓகே, ஒரு க்ளோஸ் டு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் கிட்ட வந்து சைட்வேஸில் இருக்குது. அப்போ இந்த இடத்த எவ்வளோ வால்யூம் ட்ரேடாக இருக்கணும், அவ்வளோ வால்யூம்க்கான ஆர்டர்ஸுக்கும் ஸ்டாப் லாஸ் எங்கேவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே டேவோட லோவில் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அப்போது இந்த இடத்த ஸ்டாப் லாஸ் இருக்குது அப்படின்னு இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி தெரியும். பிக் பொசிஷன்ஸ், அதாவது ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணியை வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட குவான்டிட்டி ஆஃப் ஆர்டர் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அந்த ஃபுல் குவான்டிட்டியும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு செல் ஆர்டர் வேணும். அப்போ அந்த செல் ஆர்டர் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ். ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து லிக்விடிட்டிக்காக ஹண்ட் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் அவங்களோட இன்ஸ்டிடியூஷன்ஸோட பை ஆர்டர்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ அதுதான் இந்த இடத்த நடந்திருக்கிற விஷயம். ஸோ இது எல்லாமே வந்து ஆர்டர் ஃப்ளோவில் நம்மளால் பார்க்க முடியும். ஏன் வந்து இந்த இடத்த ஒரு ஃபால் வந்திருக்கு, அதுக்கப்புறம் அகைன் வந்து மறுபடியும் இந்த இடத்த இவ்வளோ ஸ்ட்ராங் செல்லிங் ஆக்டிவிட்டி நடந்தும் ஏன் வந்து ஃபர்தர் ப்ரைஸ் கீழே போகலை. ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, லிக்விடிட்டி ஹண்ட் நடந்திருக்குது அப்படின்றத வந்து நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூமெண்ட்டில் நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த லோலேயே வந்து ஒரு 4-5 கேண்டில்ஸ்லேயே நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணி இந்த இடத்த பையர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மார்க்கெட் வந்து ஃபர்தர் மேலே போக போகுது, டவுன் சைட் போகாது அப்படின்றத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். ஸோ இந்த இடத்த நம்ம என்ட்ரி எடுத்து நம்மளோட குரூப்பில் கூட நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இடத்த நம்ம வந்து என்ட்ரி கொடுத்தோம் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே என்ட்ரி எடுத்து ஆல்மோஸ்ட் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் என்ன பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட்டு டார்கெட், இது செகண்ட் டார்கெட்டாக இருந்தது. ஸோ அதுக்கு மேலே போனது எல்லாமே போனஸ் வேல்யூஸ். ஓகே, ஸோ அதுக்கு மேலே ட்ரைல் பண்ணி கொண்டு போனது எல்லாமே போனஸ் வேல்யூஸ். பட் நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் இந்த ஸ்விங் ஹை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் டார்கெட் டேவோட ஹையாக இருந்தது. ஸோ அதுக்கு மேலே போன வேல்யூஸ் எல்லாமே வந்து அது ஒரு ரேலி, சூப்பர் ரேலின்னு தான் சொல்லணும். ஸோ இதுதான் நடந்திருக்கு. இன்றைக்கி இதை டெல்டாவில் ஆர்டர் ஃப்ளோவில் நம்ம இந்த டெல்டா வேல்யூலாம் குயிக்காக பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கேண்டில் நான் வந்து ஆர்டர் ஃப்ளோ வந்து கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கேண்டிலில் ஸோ இதுதான் நம்மளோட டேவோட ஃபஸ்ட்டு கேண்டில். ஸோ இந்த கேண்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா 1700 லாட்ஸ் பையர் டெல்டா இருக்காங்க. ஸோ டெல்டா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1700 லாட். ஸோ இதை வந்து வால்யூம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8000 லாட் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதில் ஃபைனலாக வின் பண்ணது, கண்ட்ரோல் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையர்ஸ். ஸோ இவ்வளோ ஸ்ட்ராங் பையர்ஸ் உள்ளே வந்தும் கூட அவங்களால ஃபர்தர் ப்ரைஸை மேலே கொண்டு போக முடியல. பிகாஸ் ஆல்ரெடி வந்து 200 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப் கொடுத்ததுனால. ஸோ அதுக்கப்புறம் லிக்விடிட்டி வேணும் இல்லையா. ஸோ அந்த லிக்விடிட்டிக்காக தான் மார்க்கெட் வந்து அகைன் ஸ்டார்டட் கமிங் டவுன்.
ஸோ இதில் நெக்ஸ்ட் கேண்டில் ரெட்டாக இருக்குது. பட் டெல்டா பார்த்தீங்கன்னா இதுலேயும் பையர்ஸ் வந்து அக்ரெசிவாக புஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அகைன் இந்த கேண்டிலையும் பையர்ஸ் புஷ் பண்ணியிருக்காங்க. அப்போது மார்னிங்கே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது மார்க்கெட் வந்து இன்னைக்கு அப் ட்ரெண்ட் போக போகுது அப்படின்றது. ஸோ இவ்வளோ வால்யூம் இருக்குது அப்படின்னா 8000 லாட், இங்கே 4000 லாட், இங்கேயும் பார்த்தீங்கன்னா 3300 லாட் டோட்டல் வால்யூம் நான் சொல்கிறது. ஸோ இந்த டோட்டல் வால்யூம் இங்கேயே வந்து மார்க்கெட்டில் வந்து அப் ட்ரெண்ட் போக போது இன்றைக்கி ஷார்ப்பாக வந்து நிஃப்டி ரெக்கவர் ஆகும், ரேலி கொடுக்கும் அப்படின்றத வந்து இங்கேயே ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ஃபர்தர் மார்க்கெட்டை மூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த லிக்விடிட்டி வேணும். அந்த லிக்விடிட்டிக்காக தான் ஃபர்தர் மார்க்கெட் டவுன் சைடு வந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து கிளியராக நமக்கு தெரியும் மார்க்கெட் இன்றைக்கி அப் ட்ரெண்ட் தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பை சைடில் மட்டும்தான் நம்ம பொசிஷன்ஸ் வச்சுருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ் வந்து சைட்வேஸில் இருந்தது. அதுக்கப்புறம் லிக்விடிட்டி ஹேண்ட், இந்த மூவ்மெண்ட் எல்லாமே லிக்விடிட்டி ஹேண்ட். அது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நம்ம வந்து ஆர்டர் ஃப்ளோவில் போய் பார்க்கலாம். ஸோ ஆர்டர் ஃப்ளோவில் அந்த கேண்டிலில் ஸோ இப்போ இந்த வேல்யூ எல்லாமே பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் நமக்கு லைவாக ட்ரேட் ஆகக்கூடிய வால்யூம்ஸ். ஓகே, ஸோ பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸுக்கான ஆர்டர்ஸ் எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து லைவ் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம இந்த கேண்டில் ஸ்டிக்ஸில் பார்க்குற இந்த ஏரியா, இந்த போர்ஷனை தான் நம்ம வந்து ஆர்டர் ஃப்ளோவில் பார்க்குறோம், இந்த போர்ஷன். ஸோ இதில் இந்த ஃபஸ்ட்டு 4 கேண்டில். ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட்டு 4 கேண்டில் தான் நம்ம இங்கே பார்க்குற 4 கேண்டில்ஸ். ஓகே, ஸோ இந்த 4 கேண்டில்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் வந்து இன்வெர்டட் ஹேமர் இல்லையா? ஸோ டோஜின்னு சொல்லலாம், இல்லை இன்வெர்டட் டோஜி அந்த மாதிரி கூட எது வேணாலும் சொல்லலாம். பட் இது இன்வெர்டட் ஹேமர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கூட இப்போ இந்த இடத்த வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் மட்டும் பார்க்கும்போது நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது? மார்க்கெட் வந்து ஓகே இந்த இடத்த ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன், ஓகே மார்க்கெட் வந்து டவுன் சைட் போக போகுது, ஃபால் ஆக போகுது அப்படின்றது ஒரு இண்டிகேஷன். ஓகே, பட் இந்த கேண்டில் வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்லர்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஃபைனலாக பையர்ஸ் தான் ஸ்டில் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நெட்டாக ஸோ நெட்டாக 47 லாட் வந்து நமக்கு பையிங் டெல்டா இருக்குது. ஓகே, ஸோ இந்த கேண்டிலில் பையர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இந்த கேண்டிலில் 47 லாட் அகைன் பையர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இந்த கேண்டிலையும் பார்த்தீங்கன்னா கேண்டில் இவ்வளோ பெரிய கேண்டில் ரெட்டாக இருக்குது. பட் டெல்டா வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 21 -21. ஓகே, அப்போது செல்லர்ஸுக்கான ஸ்ட்ரென்த்து அவ்வளோவா ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்றது மீனிங். அகைன் இந்த கேண்டிலில் அகைன் பையர்ஸ் தான் இருக்காங்க. டெல்டா வேல்யூ என்ன காட்டுது? நெட்டாக 66 லாட்ஸ் வந்து டெல்டா. ஓகே, பையர்ஸ் இருக்காங்க இந்த கேண்டில் தான் ரெட்டாக இருக்குது, பட் பையர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ இந்த ட்ரெண்டில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் இல்லை, பையர்ஸ் தான் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 3 கேண்டில்ஸில் இதில் கேண்டில் க்ரீனாக இருக்குது. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் செல்லர்ஸ் வந்து புஷ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பிகாஸ் மார்க்கெட் வந்து ஃபர்தர் டவுன் சைட் போகும் அப்படின்ற அசம்ஷனில். இது எல்லாமே ரீட்டைல் ட்ரேடர் என்ட்ரி கொடுத்ததாக தான் இருக்கும். ஸோ இந்த ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து சைலண்ட்டாக அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஃபைனலாக வந்து அவங்களுக்கு லிக்விடிட்டி வேணும் இல்லையா? ஸோ அதுக்கு ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுதான் இங்கே நடந்த விஷயம். ஸோ இந்த போர்ஷனில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் இவ்வளோ பெரிய கேண்டில், பட் டெல்டா 76 -76. ஸோ இதில் அவ்வளோ ஸ்ட்ராங்கான செல்லிங் இல்லை. செகண்ட் கேண்டிலில் 269 லாட் வந்து செல்லிங் டெல்டா. இதில் ஸ்ட்ராங்காக செல்லர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க, ஆனால் பையர்ஸ் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. இந்த கேண்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கான செல்லிங் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. ஏன்னா இது பிரேக் அவுட் கேண்டில் இல்லையா? ஸோ அதாவது ப்ரீவியஸ் டே ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ண கேண்டில் இந்த கேண்டில். ஸோ இந்த கேண்டில் பார்த்த உடனே, அதாவது ப்ரீவியஸ் டே ஹையை வந்து பிரேக் பண்ணிடுச்சுன்னு பார்த்த உடனே நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ், பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டே லோவையும் பிரேக் பண்ணிடுச்சு, ப்ரீவியஸ் டே ஹை அது எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது. ஸோ இது வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு டவுன் சைடு. ஸோ மார்க்கெட் வந்து ஃபால் ஆக போகுது அப்படின்ற அசம்ஷனில் இந்த இடத்த ஃபுல்லாக வந்து ஒரு புல் பேக் கிடைக்கும் போது எல்லாம் வந்து எல்லாருமே செல் சைடு அப்படின்னு சொல்லி செல் ஆர்டர் தான் பஞ்சின் பண்ணியிருப்பாங்க. பட் அவ்வளோ ஸ்ட்ராங் செல்லிங் ஆக்டிவிட்டி நடந்தும் கூட இந்த கேண்டில் பாருங்கள், இவ்வளோ ஸ்ட்ராங் செல்லிங் ஆக்டிவிட்டி -269 லாட், -321 லாட்ஸு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா -346 லாட்ஸ். ஸோ இவ்வளோ ஸ்ட்ராங் செல்லிங் ஆக்டிவிட்டி நடந்தும் கூட நமக்கு வந்து ப்ரைஸில் எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை, டவுன் சைட் போகலை. ஸோ அதுக்கப்புறம் இங்கே நடந்த வேல்யூம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பையர்ஸ் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து நமக்கு பையர்ஸ் சைலண்ட்டாக அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா வேல்யூ வச்சு பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து ஆர்டர் ஃப்ளோ கோர்ஸில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அது எப்படி வந்து சேஞ்சஸ் நடக்கும், டெல்டாவில் வந்து எப்படி பார்க்கணும், எப்படி அப்சார்ப்ஷன் பார்க்கணும், எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கணும். ஸோ அதே மாதிரி பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸுக்கான டிஃப்ரென்ஸை வந்து டெல்டாவை யூஸ் பண்ணி எப்படி ரிலேட் பண்ணுறது, ப்ரைஸுக்கு ரிலேட் பண்ணுறது, அந்த மாதிரி கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் வந்து அட்வான்ஸ் ஆர்டர் ஃப்ளோ கோர்ஸில் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த கோர்ஸ் யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க, ஆர்டர் ஃப்ளோ பற்றி இன்டெப்த்தாக லேர்ன் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட நம்பருக்கு ரீச் அவுட் பண்ணுங்கள். ஸோ கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஏரியாவில் பாருங்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்சார்ப்ஷன். பையர்ஸ் வந்து இங்கே ஸ்ட்ராங்காக செல்லிங் ஆக்டிவிட்டி வந்தது எல்லாத்தையுமே வந்து பையர்ஸ் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக பையர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. எப்படி வின் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேண்டில். ஓகே,
ஸோ இந்த லாஸ்ட் 3-4 கேண்டில்ஸ்லேயே வந்து நமக்கு பையர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அகெயின் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அக்ரெசிவாக பையர்ஸ் வந்து இங்கேருந்து ஃபுல்லாக பை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் 517 லாட் வந்து பை ஆர்டர். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத நான் என்ன சொன்னேன், பை ஆர்டர்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இது வந்து 517 லாட் வந்து பை ஆர்டர். ஸோ அகைன் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள், இங்கே நல்ல ஒரு இம்பேலன்ஸ். ஸோ இம்பேலன்ஸ்ன்றது என்னென்னா அக்ரெசிவாக பையர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்றது மீனிங். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோலாம் போய் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும் இம்பேலன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேண்டிலில் பாருங்கள் 1300 லாட் வந்து நெட்டாக டெல்டா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1300 லாட் வந்து ஃபியூச்சரில் இவ்வளோ வால்யூம் நெட்டாக பையர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது வந்து அவ்வளோ சிம்பிளான விஷயம் கிடையாது. ஸோ இவ்வளோ வால்யூம் உள்ள ட்ரேட் ஆகி இவ்வளோ ஸ்ட்ராங்காக பையர்ஸ் உள்ளே வர்றாங்க அப்படிங்கும்போது மார்க்கெட் வந்து ஷார்ப்பாக ஒரு மூமெண்ட் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம இந்த கேண்டிலே ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். பட் நம்ம என்ட்ரி வந்து நம்ம முன்னாடி எடுத்திருப்போம். ஸோ என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் இந்த கேண்டில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா ஸ்ட்ராங்காக நம்மளோட பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதுதான் இன்றைக்கி நடந்தது. நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் போய் பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணிங்களான்னு தெரியும். ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் இன்றைக்கி நடந்திருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலில் 2500 லாட்ஸ் வந்து டெல்டா பையர்ஸ் ஸ்ட்ராங்காக உள்ளே வந்திருந்தாங்க. 2500 லாட்ஸ். ஸோ இதுலேயும் ஸ்ட்ராங்கான பையிங், இந்த கேண்டிலையும் ஸ்ட்ராங்கான பையிங் ஆக்டிவிட்டி, நெட்டாக பையர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இந்த கேண்டிலையும் பார்த்தீங்கன்னா அகைன் 1300 லாட். அகைன் இங்கே இவ்வளோ தூரம் ப்ரைஸ் மேலே போயிருக்கு. ஸோ இவ்வளோ தூரம் மேலே போனதுக்கப்புறம் கூட இந்த கேண்டிலில் வந்து பாருங்கள் நமக்கு ஸ்ட்ராங்காக அகைன் பையர்ஸ் தான் உள்ள வந்திருக்காங்க. அப்போ என்ன மீனிங், ப்ரைஸ் இவ்வளோ தூரம் போயும் கூட அகைன் வந்து டே ஹையில் கூட வந்து பையர்ஸ் உள்ளே வர்றாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னும் ஃபர்தர் அப் ட்ரெண்ட் தான் போக போகுது அப்படின்றது மீனிங். அகைன் வந்து பாருங்கள் இந்த இடத்துல ரெட் லைக் ஒரு ரெட் கேண்டில் ஃபார்மேஷன் இருக்குது. பட் இந்த ரெட் கேண்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் செல்லர்ஸ் இல்லை, செல்லர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. பட் நெக்ஸ்ட் கேண்டிலே பார்த்துங்க எவ்வளோ செல்லர்ஸ் வந்ததுனாலும் அவ்வளோ செல்லிங் வால்யூமையும் வந்து பையர்ஸ் அப்சர்வ் பண்ணுறாங்க. மீனிங் என்னென்னா மார்க்கெட் வந்து இன்னும் ரேலி ஆக போகுது, இன்னும் ஃபர்தர் ஸ்ட்ராங்காக அப் ட்ரெண்ட் போக போகுது அப்படின்றது தெரிஞ்சிருக்குது. அந்த ரீசனால் எவ்வளோ செல்லர்ஸ் உள்ளே வந்தாலும் கூட அந்த செல் ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பையர்ஸ் அப்சர்வ் பண்ணி ஸோ அக்ரெசிவாக கொண்டு போயிருக்காங்க. இங்கேயும் பாருங்கள் 981 லாட் வந்து பையர்ஸ் நெட்டாக. ஸோ இந்த டெல்டா வேல்யூ என்னன்றது பார்த்தீங்க அப்படின்னா பையர்ஸுக்கும் செல்லர்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், அதாவது பை ஆர்டர்ஸுக்கும் மைனஸ் செல் ஆர்டர், இதுதான் வந்து டெல்டா வேல்யூன்னு சொல்லுவோம். டெல்டா வேல்யூ நெகட்டிவாக இருந்ததுன்னா செல்லர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்றது மீனிங். ஸோ இப்போ இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து பை ஆர்டர்ஸ். ஸோ நெட்டாக பையர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்றது மீனிங் ப்ரைஸை. ஸோ இங்கே பாருங்கள் இதில் 2310 லாட்ஸ் வந்து நெட்டாக டெல்டா. ஸோ இதுலேயும் வந்து ஸ்ட்ராங்கான பையிங் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. அதே மாதிரி ப்ரீவியஸ் கேண்டில்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 350 லாட்ஸ், அதுக்கு முன்னாடி 981 லாட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே எங்கேயுமே வந்து செல்லர்ஸே உள்ளே வரல. இந்த இடத்த யாருமே செல்லிங்கே பண்ணலை. ஓகே, இப்போ மார்க்கெட் எது வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா இவ்வளோ ஸ்ட்ராங் பையிங் ஆக்டிவிட்டிக்கு 23,700ங்கிறது சாதாரணமாக இருந்திருக்கு. ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலில் தான் வந்து செல்லர்ஸ் வந்து கொஞ்சம் புஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெட்டாக பார்த்தீங்கன்னா 487 லாட்ஸ். ஸோ இங்கே தான் வந்து ஓகே மார்க்கெட் இதுக்கு மேலே வந்து ஃபர்தர் அப் ட்ரெண்ட் போகாது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் 3 o'clock அப்புறம் தான் வந்து 3 o'clock தான் அந்த மொமெண்டமே வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் சைடுவேஸ் அப்படி வந்தது. அப்படி இருந்தும் கூட நெக்ஸ்ட் கேண்டிலில் பாருங்கள் 700 லாட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் 352 லாட்ஸ் வந்து செல்லர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. இதெல்லாமே ப்ராஃபிட் புக்கிங். ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கேண்டில் பாருங்கள் 977 லாட் நெட்டாக வந்து 854 லாட் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பையிங் டெல்டா. ஸோ லாஸ்ட் கேண்டிலில் கூட பார்த்தீங்கன்னா 798 லாட் வந்து நமக்கு பையிங் டெல்டா இருக்குது. அகைன் வந்து மண்டே வந்து ஃபர்தர் கேப் அப் ஓப்பன் ஆகி ஃபர்தர் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 23,900 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் இது சப்ளை ஜோன். ஸோ இந்த ஜோனில் வந்து நமக்கு ஸ்டாப் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சப்ளை ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,800. ஸோ 23,800லாம் பிரேக் பண்ணும்போது 23,900 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது நிஃப்டி. ஸோ 23,900லேருந்து அகைன் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது டவுன் சைடு. ஸோ அதையும் தாண்டினா 23,950. ஸோ 23,950 900. ஸோ இந்த ஜோனை வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா அகைன் மார்க்கெட் வந்து ஃபர்தர் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இந்த ஏரியாவில் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நிஃப்டி அகைன் ரிவர்சல், பியரிஷ் ரிவர்சல் வந்து இங்கேருந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். மண்டே எப்படி ஓப்பன் ஆகுது, அகைன் ஃபர்தர் எப்படி வந்து ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதா இல்லை ரிவர்ஸ் ஆகுதா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதாவது ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கேண்டில்லையும் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து பையர்ஸ் இருக்கும்போது பையர்ஸ் கூடவே ட்ராவல் பண்ணலாம், செல்லர்ஸ் இருக்கும்போது செல்லர்ஸ் கூடவே ட்ராவல் பண்ணலாம், அவ்வளோதான் சிம்பிள். ஸோ நெட்டாக வந்து பையர்ஸ் இருக்காங்க அப்படிங்கும்போது ப்ரைஸ் வந்து அகைன் அப் ட்ரெண்ட் போகும். நெட்டாக செல்லர்ஸ் இருக்காங்க அப்படிங்கும்போது ப்ரைஸ் வந்து டவுன் சைடு வரும். ஸோ இது மட்டும் டெல்டாவை மட்டுமே வச்சு நம்ம ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னா அங்கே தான் ஒரு ட்ரிக்கே இருக்குது. ஆக்சுவலி டெல்டா மட்டுமே நமக்கு வந்து ஒரு ஃபேக்டர் கிடையாது இதை ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ டெல்டா கூட இன்னும் மேக்ஸ் டெல்டா, மின் டெல்டா இந்த மாதிரி வந்து அதர் ஃபேக்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணும்
ஒரு ஒரு ப்ராப்பரான அனாலிசிஸ், ப்ராப்பராக வந்து ஒரு ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ டெல்டாவை மட்டுமே நம்ம வந்து யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவோமா அப்படின்னா அது மட்டுமே கிடையாது. அது கூட வந்து மின் டெல்டா, மேக்ஸ் டெல்டா, குமுலேட்டிவ் டெல்டா இந்த மாதிரி நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையும் வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம பார்க்கணுமா, எல்லா கேண்டல்லையுமே பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையுமே எல்லா இடத்துலையும் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம். அந்த ஏரியாவில் நமக்கு டெல்டா வேல்யூ எப்படி இருக்குது, அதர் ஃபேக்டர் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபர்தர் அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுமா இல்லை டவுன் சைட் போகுமா அப்படின்றத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி ஈஸியாக ட்ரேட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து ஆர்டர் ஃப்ளோ ட்ரேடிங். ஸோ ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து ஆர்டர் ஃப்ளோ சார்ட். ரைட் சைடில் நம்ம பியூர்லி பிளெயின் கேண்டில் ஸ்டிக் சார்ட் மட்டும்தான் நம்ம வச்சுருப்போம். இதில் எந்த ஒரு இண்டிகேட்டர் லைக் மூவிங் ஆவரேஜ், பொல்லிஞ்சர் பேண்ட் ஆகட்டும், சூப்பர் ட்ரெண்ட் ஆகட்டும், ஈவன் ஆர்எஸ்ஐ, ஈவன் வந்து சிபிஆர், பிவட் இந்த மாதிரி எந்த ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோ இண்டிகேட்டர்ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. பியூர்லி சப்ளை அண்ட் டிமாண்ட்ஸ் வால்யூம் பேஸ் பண்ணி லைவ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய வால்யூமை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறோம். ஸோ அது எப்படின்றத இன்னும் இன்டெப்த்தாக நீங்கள் வந்து ஆர்டர் ஃப்ளோ லேர்ன் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட நம்பருக்கு ரீச் அவுட் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். ஸோ கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி நீங்கள் வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. இதே மாதிரி ஒரு வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணலாம். See you, bye.